கேரள மாநிலம் மூணார் அருகே கொச்சி தனுஷ்கோடி தேசிய நெடுஞ்சாலையில் மூலக்கடை பள்ளிவாசல் என்ற பகுதியில் திடீர் மண் சரிவு ஏற்பட்டிருக்கிறது. இது பற்றிய விவரங்களை மூடிய செய்தியாளர் பாலாஜியிடம் கேட்கலாம். பாலாஜி, விவரங்கள். ஷியாம், கடந்த சில நாட்களா பார்த்தோன்னா கேரளாவில் அவ்வப்போது பெய்து ஒரு மழை காரணமா பார்த்தோன்னா தொடர்ந்து பல்வேறு இடங்கள்ல மண் சரிவு ஏற்பட்டு வருகிறது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை என்று பார்த்தோம்னா மூணார் அருகே உள்ள அடிமாலி பகுதியில் உள்ள கூம்பன் பாரா என்ற பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவில் பார்த்தோன்னா ஒருவர் மண் சரிவில் சிக்கி உயிரிழந்தார். இந்த சம்பவம் சுவடு மறைவதற்குள் பார்த்தோன்னா மீண்டும் ஒரு மண் சரிவு ஏற்பட்டிருக்கு. தற்போது ஏற்பட்ட மண் சரிவு எங்கன்னு பார்த்தோன்னா மூணாறு அருகே உள்ள அடிமாலி பகுதியில பள்ளிவாசல் மூலக்கடை என்ற பகுதியில் தான் இந்த ஒரு மண் சரிவு ஏற்பட்டிருக்கு. தேசிய நெடுஞ்சாலையின் மண் சரிவு காரணமாக தேசிய நெடுஞ்சாலையின் ஒரு பகுதி முற்றிலுமாக அழித்து செல்லப்பட்டிருக்கு. இந்த தேசிய நெடுஞ்சாலையில பார்த்தோன்னா தொடர்ந்து வாகன போக்குவரத்து அதிகமாக காணப்படும் இடம். ஆனா இந்த மண் சரிவு ஏற்பட்ட சமயத்துல அந்த பகுதியில எந்த வாகனங்கள் செல்லாததால் பெரும் அசம்பாவித சம்பவம் தவிர்க்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து ஒரே வாரத்துல இருமுறை ஏற்பட்ட மண் சரிவின் காரணமாக பார்த்தோன்னா இந்த பகுதியில அடிக்கடி செல்லும் வாகன ஓட்டிகளும் அந்த பகுதியில் வசிக்கும் மக்களும் மிகுந்த அச்சத்தை ஆழ்ந்திருக்காங்க. ஷியாம், விவரங்களுக்கு நன்றி பாலாஜி.